எப்போதும் ஒரே மாதிரியே சிக்கன் செய்கிறீங்களா? இந்த மாதிரி ஒரு ஜப்பான் சிக்கன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பவுலில் மைதா மாவு 2 டேபிள் ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 2 டேபிள் ஸ்பூன், கொஞ்சமாக உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடரை அதோட தண்ணி மிக்ஸ் பண்ணி போன்லெஸ் சிக்கனாக எடுத்துக்கணும். நான் 250 கிராம்ஸ் போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். அதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி அப்படியே மேரினேட் பண்ணி வச்சிடணும். மேரினேட் பண்ண சிக்கனை ஆயிலில் நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயிலும் 2 டீஸ்பூன் பட்டர் ஆர் கீயும் எடுத்துக்கோங்க. பொடியாக நறுக்கின பூண்டு 1 டேபிள் ஸ்பூன், 4 பச்சை மிளகா காரத்துக்கு, 1 டீஸ்பூன் சுகரும் கொஞ்சம் சால்ட்டும் அதோட மிக்ஸ் பண்ணிக்கிங்க. 1 டம்ளர் பாலும் சேர்த்து கலந்துட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. கொதித்து வரும்போது அந்த ஃப்ரை பண்ணி வச்ச சிக்கனை இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதித்து அது கெட்டியாக வரும்போது கார்னிஷிங்காக கொஞ்சம் கொத்தமல்லியும் புதினாவும் கட் பண்ணி அதோட ஆட் பண்ணிவிடுங்க. இந்த ஜப்பான் சிக்கன் கொஞ்சம் ஸ்வீட்டு, காரம் எல்லாமே கலந்த மாதிரி க்ரீமி கன்சிஸ்டன்சியோட சூப்பராக